இன்றைக்கி நம்ம வீடியோவில் நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சீரக சம்பா அரிசி ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு உலக்குனா 200 கிராம். அரை உலக்கு பாசிப்பயிர் பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம், 3ஐயும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த கழுவிக்கலாம் 2 தடவை நல்லா கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு இப்போ தண்ணியில் ஊறுது. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு கால் மணி நேரம் ஊறுனா போதும். குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் காயட்டும். 2 பட்டை துண்டு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2 கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. அது பொரியட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகாய், பூண்டு விழுது, தக்காளியை போட்டுக்கலாம். அது பச்சை வடை போகிற வரைக்கும் கிண்டணும். இப்போ கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ அரிசியும் வெந்தயம் பாசிப்பருப்பு 3 ஊறிடுச்சு. அதை கொட்டிக்கலாம். நான் சீரக சம்பாவில் செய்கிறேன். நீங்கள் சாதாரண பச்சரிசியில் கூட செய்யலாம். உப்பை போட்டுக்கலாம். தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அது மறந்தாச்சு வீடியோவில். ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். அது வதக்கும் போது இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டோம். இப்போ மூடிடுவோம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுவோம். குக்கரில் விசில் போட்டாச்சு. இப்போ குழைய வேகட்டும். 3 விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ தேங்காய் பாலை ஊற்றி, இப்போ ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் பாலை ஊற்றினா கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடணும். இப்போ நோம்பு கஞ்சி ரெடி ஆகிருச்சு. இந்த அளவுக்கு குடிக்கிற பதத்தில் இப்படி இருக்கணும். சீரக சம்பா அரிசினால நல்லா குழைவாக வெந்து நல்லா ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குது. இப்போ போதும், இறக்கிடலாம். சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி. இந்த நோம்பு கஞ்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை பார்த்தவங்க பெல் பட்டன் அமுக்குங்க. கொண்டாடும் அனைவருக்கும் மதுரை வைகை கிச்சன் சார்பாக வாழ்த்துக்கள்.